என் இனமான அறமுறை சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பொன் ரஜினிகாந்த் அறமுடையார். அகில இந்திய அறமுடையர் மகாசபை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அகில இந்திய அறமுடையர் மகாசபை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் கிட்டத்தட்ட தமிழகத்துல 183 பட்டங்களால் அறமுடைய சமுதாயம் பிளவுபட்டு கிடக்கிறது. அரசியல் சூழ்ச்சியினால் பிரிந்து கிடக்கிறது. அந்த சமுதாயத்தை அகமுடையார் என்று ஒற்றை கொடையின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அகில இந்திய அறமுடைய மகாசபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்று கிட்டத்தட்ட அது அகமுடைய சமுதாயத்தை பட்டங்களை துறந்து அகமுடையார் என்ற ஒற்றை கொடையில் இணைத்து விட்டோம் என்ற பெருமிதத்தோடு நமது அமைப்பு துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை தமிழக அரசை, மத்திய அரசை தொடர்ந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். அதனுடைய விளைவாக விரைவில் தமிழக அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பை துவங்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நம்மிடம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வரும் அதிகாரிகளிடம் பட்டங்களை சொல்லி அகமுடைய சமுதாயத்தை அழித்து விடாமல் அகமுடையன் என்று ஜாதியை சொல்லி சமுதாயத்தை வளர்க்க பாருங்கள். அப்படின்னால்தான் அகமுடைய சமுதாயம் தமிழகத்துல 2 கோடி பேர் இருக்குன்றோம், 1.5 கோடி பேர் இருக்குன்னு சொல்றோம். இது உண்மை அப்படிங்கிறத நாம நிரூபிக்கணும்னாக்கா தயவு செய்து பட்டங்களை துறந்து அகமுடையன் என்கின்ற அடையாளத்தை வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற அதிகாரியிடம் சொல்லுங்கள். முக்குளம் என்று அகமுடைய சமுதாயம் தொலைத்தது அதிகம். அனைத்து முதலியார் பிள்ளைமார் சங்கம் என்று இழந்தது அதிகம். எனவே தேவர், சேர்வை, முதலியார், உடையார், செட்டி, இப்படி பிள்ளை, துளுவழலர், இப்படி பல பட்டங்களால நம் சமுதாயம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு ஒருங்கிணைப்புக்குள் வராமல் பிரிந்து கிடந்தது. இன்று அனைவரும் நாம் அகமுடையர் என்கின்ற விடயத்தை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தயவு செய்து இந்த பாரத தேசத்திற்காக, இந்த பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மாமன்னர் மருதுபனில் பிறந்த அந்த ஜாதியில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்ற பெருமையோடு அகமுடையன் என்ற அந்த அடையாளத்தை தொலைத்து விடாமல் வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அனைவரும் அகமுடையன் என்கின்ற அடையாளத்தை சொல்லுங்கள். ரஜினிகாந்த் சொல்றதை விட ரஜினிகாந்த் அகமுடையன் சொல்லும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த பெருமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. எனவே இந்த தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, அகமுடைய சமுதாயத்தினுடைய செறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மையான அகமுடையலாக நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து அகமுடையன் என்ற அடையாளத்தை மீட்டெடுப்போம். வாழ்க மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ், வளர்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை.